போலாமா? 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 அமைதி அமைதிங்க, அமைதி காட்டணும். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. போலாம் கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? போலாம். அனைவருக்கும் வணக்கம். நாளை இங்க மதுரையில் நடைபெறவிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அனைவரும் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்து வருது. பார்க்கிங் ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் விஸ்தாரமாக கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் 2 பார்க்கிங் தனி இடங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு வந்து 600 ஏக்கர் ஏற்பாட்டில் 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் கிட்டத்தட்ட 60,000 வாகனங்களுக்கு மேல் நிறுத்தும் வசதி கொண்ட ஒரு பெரிய பார்க்கிங். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துலயும் இன்னொரு பார்க்கிங், அதுலயும் கிட்டத்தட்ட 20,000 வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கான பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான 6 வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வர்றவங்க எப்படி வரணும்ன்றத வந்து 2 நாட்களுக்கு முன்பாகவே நாங்க வந்து ஏற்பாடு செய்து அதை வந்து தெளிவாக ஒரு வீடியோ காணொலியாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டோம். அரங்கத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிந்தவரை இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரங்கமாக இருக்கும். ஏன்னா கடந்த விக்கிரவாண்டி இதுல மாநாடுல என்னென்ன குறைபாடுகள், அதாவது முதல் மாநாடு, அதுல எவ்வளவு தூரம் வரும், எவ்வளவு மக்கள் வருவார்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும், எப்படியான அடிப்படை வசதிகள் இருக்கும், என்னென்ன குறைபாடுகள் நிர்வாகிகள் பார்த்தார்களோ அதையெல்லாம் களையப்பட்டு இந்த அரங்கம் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் மொத்தம் கொள்ளளவு கொண்ட இந்த அரங்கம். இதுல குடிநீர் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இந்த அரங்கத்துல மட்டும் அமர்வதோடு உட்கார்றதுல சேர்த்து சுமார் 12 லட்சம் பேர் வந்து இந்த அரங்கில் இருப்பார்கள். ஸோ இந்த 12 லட்சம் பேர் கொள்ளளவு கொண்ட இந்த அரங்கத்துல முழுவதுமாக தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ குடிநீர் வசதிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டு குடிநீர் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சேர அளவுக்கு இதுதான் நடத்தப்பட்ட முதல் மாநாடாக இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்திலையும் இங்க வரும் தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது, எந்த விதத்திலும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஏனால் குடிநீர் மிகவும் முக்கியம். ஸோ அது தேவை என்பதை கருத்தில் கொண்டு குடிநீர் பைப்புகள் சுமார் 8500 மீட்டருக்கு மேல, ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் வளைவு சுழிவாக 8500 மீட்டருக்கு மேல பதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த குடிநீர் பைப்புகளுக்கு தேவையான பிரஷர் பம்ப், அதாவது அது இங்க எங்கேயுமே அந்த மாதிரியான பம்ப் இல்ல. ஏன்னா அது கீழ இருந்து பம்ப் பண்ணி, ஏன்னா இப்ப இதுல இருந்து போறதுன்னா பம்ப் பண்ணி 8000 மீட்டர் அளவுக்கு வந்து 8500 மீட்டருக்கு அந்த குடிநீர் போய் சேரணும் பிரஷர்ல. ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட குழாய்கள் திறக்கப்படும். சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு 4 ஸ்பெஷல் பம்புகள், அதாவது பிரஷர் பம்புகள் ஜெர்மன்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த பம்புகள் மூலமாக எவ்வளவு குழாய்கள் திறக்கப்படுதோ அதுக்கு தக்கன 4 மோட்டார்களும் திறக்கப்படும். சோ இது மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய தேவை. அதனால் எந்த விதத்திலும் வர்ற பொதுமக்களுக்கு, வர்ற தொண்டர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த வெயிலும் காலத்தின் இதுவும் சேர்த்து 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஸ்நாக்ஸ் பேக்கு, அவங்களுக்கு தேவையான அந்த குளுக்காண்டி, இந்த மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி 20 மினி கிளினிக் இந்த அரங்கத்தோட ரெண்டு சைட்லயும், ஒரு சைடு 10 கிளினிக்கும் அடுத்த சைடு 10 கிளினிக்கும், அதுல கார்டியோவும் ஆர்த்தோவும் சேர்ந்து. ஏன்னா எந்தெந்த இடத்துல இப்ப ஏதாவது தொண்டர்கள் கீழே தவறி விழுந்து விட்டாலோ, இல்ல ஏதாவது ஆர்த்தோ டிஸ்லோகேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ, இல்ல கார்டியோ, ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல ஏதாவது கார்டியோ ஏதாவது சிகிச்சை தேவைப்பட்டாலோ 2 கார்டியோ கிளினிக்கும் 2 ஆர்த்தோ கிளினிக்கும் சேர்த்து மொத்தமாக 20 மினி கிளினிக் இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், அது போக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்க. 45க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள், மினி ஆம்புலன்ஸ், பெரிய ஆம்புலன்ஸ் எல்லாம் சேர்த்து 45க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இதுவரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல அரங்கத்திற்கு உள்ளே, அதாவது மொத்தம் 60 பாக்ஸ் இருக்கு. அரங்கத்திற்கு உள்ளேயே ஒரு 3 எமர்ஜென்சி எக்ஸிட் தனியா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. சோ முற்றிலுமாக எல்லா வழித்தடங்களும் ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்கு. ரேம்ப் மட்டும் 850 இருந்து 1000 அடி வரைக்கும் உள்ள ரேம்ப். இது ரேம்ப் முழுவதும் சரியாக பென்சிங் செய்யப்பட்டு ஒரு 10 அடிக்கு மேல போடப்பட்டிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்இடி பார்த்தீங்கன்னா 140 எல்இடிக்கு மேலே போடப்பட்டிருக்கு. ஏன்னா எல்இடியில் இருக்கிற வயர்கள், ஏன்னா கூட்ட நெரிசலில் எல்இடியில் இருக்கிற வயர்கள்
அந்த அங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயர்கள் பட்டு யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு எல்இடி அந்த வயர் இருக்கிற பகுதிகளும் மொத்தமாக வந்து ஷீட் வைத்து அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா யாருக்கும் கூட்ட நெரிசலில் எல்இடி மேல பட்டு அந்த வயர்கள் எலக்ட்ரிக் வயர்கள் எதுவும் ஃபென்சிங்லயும் எதுலையும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக பார்க்கிங்ல இருந்து அரங்கம் முழுவதும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு. மொபைல் டாய்லெட்ஸ், போதுமான மொபைல் டாய்லெட்ஸ் எல்லா சைட்லயும் வச்சிருக்கு, அவங்க போயிட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும். ஸோ மொத்தமாக தொண்டர்களுக்கு, தலைவருடைய தொண்டர்களுக்கும், இங்கே வர தலைவரின் அழைப்பை ஏற்று இங்க வரும் பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த அரங்கில் கண்டிப்பாக ஒரு 12 to 15 லட்சம் பேர் ஈஸியா நின்று அமர்ந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு பெரிய அரங்கம். உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. தண்ணீர் பாட்டில் மட்டும் 10 லட்சம் பாட்டிலுக்கு மேல இங்க ஆல்ரெடி வர வச்சாச்சு. இது அனைத்தும் கொடுக்கப்படும். அதுக்கு மேல ரீஃபில் பண்றதுக்கு உள்ள உங்களுக்கு டேப் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு பிளம்பர் இருப்பார். ஒரு பிளம்பரு அவங்களுக்கு உதவி செய்ய 4-5 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அது போக தேவையான செக்யூரிட்டிஸ், அங்கே ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போறதுக்கான மொத்தம் 15 பேர் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எல்லா அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு முற்றிலுமாக தொண்டர்கள், வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தளபதி தலைவர் அவர்கள் எந்தவித கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்றக்காக போட்டிருக்காங்க. வர்ற தலைவரின் அழைப்பை ஏற்று வரும் பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து காணும் அளவிற்கான அரங்கம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வசதியை மட்டும், உங்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த அரங்கம் எங்களுடைய தலைவர் வடிவமைத்திருக்கிறார். இந்த ரேம்ப்ல கண்டிப்பா தலைவர் வந்து முழுவதுமாக கடைசி வரை வந்து உங்களை சந்திப்பார். நீங்கள் அமைதியாக இருந்து, பொறுமையாக இருந்து தலைவருடன் வருகையை பார்த்து நீங்கள் அனைவரும் அதற்கான வழிவிடலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக, மாற்றம் தரக்கூடிய மாநாடாக இருக்கும் என்பதை நம்புகிறோம். எத்தனை மணிக்கு தொண்டர்கள் வரதை நீங்க அறிவுறுத்துறீங்க? எத்தனை மணிக்கு உள்ள வரணும்? தலைவர் எத்தனை மணிக்கு வருவாரு? விஜய் எத்தனை மணிக்கு வருவாரு? இல்ல, அதெல்லாம் நாளை காலை அறிவிக்கப்படும். நாளை காலைல ஒரு 6-7 மணிக்கு மேல தலைவருடைய வருகை நேரங்கள் எல்லாம் அறிவிக்கப்படும். தொண்டர்கள் வருகை நாங்கள் எதிர்பார்ப்பது காலை 6 மணி முதலே தொண்டர்கள் வர ஆரம்பிப்பார்கள். ஏன்னால் கடந்த மாநாட்டில் அதே போலதான் இருந்துச்சு. இரவிலும் ஒரு சிலர் வருவார்கள். அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலும் செஞ்சிருக்கோம். காலையிலிருந்து வருவாங்க. ஸோ அவங்களை எப்படி உட்கார வைக்கணும், எங்கெங்க அமர வைக்கணும்ன்றதை நாங்கள் தெளிவாக திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ காலை முதலே வர ஆரம்பிப்பார்கள். நிகழ்ச்சி நிரல் எல்லாமே வந்து நாளை காலை 7 மணிக்கு, தலைவருடைய வருகையும் நாளை காலை 7-8 மணிக்கு மேல தெளிவாக எங்களுடைய தலைமையிலிருந்து அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல எங்கேயும் வந்து வாகனங்கள், அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட வாகனங்கள், பொதுவா எங்களுடைய 80% இடத்துல அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பெரும்பாலும் 80% பஸ்ஸுகள் வந்து கேன்சல் பண்ணிருக்கோம். அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாம் வந்து பேருந்துகள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து எங்களுக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சியோட அழுத்தத்தால அவர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இங்க இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டு, அதையும் தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் எல்லா கஷ்டத்தை, அதாவது இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வந்த எங்களுடைய தலைவருக்கு எல்லா வழியிலும் நெருக்கடி உள்ளான ஒரே தலைவர் எங்களுடைய தலைவராகத்தான் இருப்பார். ஆனால் மக்கள் ஆதரவு போதுமானதாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சக்சஸா, மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மக்களுடைய ஆதரவோட நடைபெறும். இல்ல, எந்த இடத்திலும் வெண்டர்ஸ் வந்து எங்க தமிழக வெற்றி கழகம்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலயும் வெண்டர்ஸ் வந்து ஒரு எல்லா இடத்துலயும் யாரெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் வந்து இப்ப ஷீட் வேணுமா இல்ல வேற ஏதாவது எல்இடி வேணுமா, எல்லா இடத்திலும் பெரும்பாலான இடத்தில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. எங்கேயுமே இந்த மட்டும் இல்ல, எல்லா மாநாடும் இப்ப எங்கெங்கெல்லாம் நாங்க கூட்டம் நடத்துறோமோ எங்கேயுமே எங்களுக்கு அரங்கம் கொடுக்க கூடாதுன்ற எல்லா இடத்திற்கும், ஒரு சின்ன கல்லூரியில கூட நாங்க போய் வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாத அளவிற்கு வேற எந்த கட்சிக்கும் இல்லாத இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, எல்லா கட்சியும் இன்னைக்கு ஊர்வலம் போறாங்க, எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துறாங்க, எல்லா கட்சியும் மாநாடு நடத்துறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எல்லா இடத்திலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. அது கண்டிப்பாக அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தேவையான பதிலடி 2026 தேர்தலில் கொடுப்பாங்கன்னு கேட்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? நன்றிம்மா, தேங்க்யூ. நாளைக்கு விஜய் வந்து கடந்த 6 மாதமா வந்து பெரிய அளவில் பேசல. முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் இல்ல, குற்றச்சாட்டுலாம்
இல்ல எல்லா இடத்துலயும் தேவையான இடத்துல கண்டிப்பா என்ன கருத்து சொல்லணுமோ அதை பேசிட்டு இருக்காரு. சும்மா ஒரு டிராக்ஷனுக்காக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசும் தலைவர் இல்ல. எந்த நேரத்துல என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசுவாரு. எந்த இடத்துல சொல்லணுமோ அதை சொல்லுவாரு. சீமான் தவிர்த்து அவங்க விமர்சனம் பண்ணிக்க அதுக்கு யாரும் பெருசா அவங்க தரப்புல இருந்து பதிலே இல்ல அப்ப இதான் நான் சொன்னேன். யார் யார் அவங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறவர்களோ அவங்களை எல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு மக்களை நோக்கி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கி யாருடைய இந்த மாதிரியான தேவையற்ற அவங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நபர்களோடு நாங்க வந்து போட்டி போட இங்க வரல. நாங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே வரோம். இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் போராளி, விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகர் அவர்களையே வந்து ஆமக்கறி விருந்து வச்சான்னு சொன்னவர் பத்தினா நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு மக்களுக்கு செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும், மக்களை நோக்கி செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் ஒரு சொட்டு கூட ஒரு இம்மி அளவு கூட நெகட்டிவாக எதுவும் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மட்டுமே யோசித்து செயல்படும் ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜயா இருப்பார். அதனால அதுல இதெல்லாம் நாங்கள் புறந்தள்ளி விட்டு மக்களை நோக்கி செல்வதை மட்டுமே நாங்கள் யோசிச்சு செயல்படுவோம் கேட்டுக்கொள்வோம். இல்ல தலைவருடைய உரை கண்டிப்பாக தலைவர் என்ன இந்த மாநாட்டில் மக்களுக்கு அவரை நம்பி வந்த தொண்டர்களுக்கும் கோடிக்கணக்கான பேர் தொலைக்காட்சியில பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக தலைவர் அதற்கு என்ன சொல்லணுமோ அந்த கண்டிப்பாக அந்த அறிவிப்பு கண்டிப்பாக இருக்கும். இல்ல அந்த மாதிரி எதுவும் இதுவரைக்கும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் அந்த நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் எதுவும் இருப்பதாக அதுவரை இல்லை. வேற எதுவும் இல்லை. பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது. 45 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே. இப்போ அந்த நாற்காலி கொடுக்கலங்கிறது, இந்த பஸ் கொடுக்கலங்கிறது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அது வரக்கூடாது. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் கூட அது எப்படி? இல்ல மக்களை சந்தித்தே ஆக வேண்டும். ஏன்னா மக்களிடம் நாங்கள் சென்றே ஆக வேண்டும். மக்களிடம் எங்களுடைய தலைவர் சந்தித்தே ஆக வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கான இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முதல் கூட்டத்திலிருந்தே அதை பார்த்து விட்டோம். ஸோ மக்களை இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவதே மிகப்பெரிய ஒரு போராட்டம். நீங்க சென்னையில பார்த்திருப்பீங்க அந்த போராட்டமே நீதிமன்றம் சென்று தான் நாங்கள் அந்த உத்தரவை பெற்று வந்தோம். அதற்கப்புறம் தான் எங்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுலயும் நீங்க பார்த்திருப்பீங்க 20 நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு அதற்கப்புறம் தான் சில தேதிகள் குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு தேதியை நாங்க வைத்தோம். இதுவரை யாரும் வியாழக்கிழமை ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் மீது நம்பிக்கையில எங்களுடைய தலைவர் இதை வச்சிருக்கிறார். கண்டிப்பாக இது மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழர் தொண்டர்களுக்கு தாவேகா தொண்டர்கள் வந்து இணையதளத்துல பதிலளிக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அது இல்ல நான் எங்களுடைய தலைவருடைய எண்ணத்தின்படி நாங்கள் செயல்படணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு எதையும் வந்து கண்டுக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து அதை மனசுல வச்சு எந்த வேலையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. மக்கள் நோக்கி செல்வது மட்டும்தான் எங்களுடைய கருத்தாக இருக்கும். இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாங்கள் வேற வேலையை செய்யணும். இவர்களோடு போட்டி போடுவதற்காக எங்களுடைய தலைவர் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய இடத்தை விட்டு இங்க வந்து இந்த கூட்டத்தையும் இந்த அரங்கத்தையும் இந்த அரசியலையும் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இவர்களோட போட்டி போறதுக்காக அவர் இந்த அரசியலில் இல்லை. வேற எதுவும் இல்லை. நன்றி. தேங்க்யூ.